Okay, so next topic is prism. So prism la நடக்கிற refraction வந்து பார்க்கலாம். இந்த refraction கூடவே you have to learn some different variation. Refraction அப்படின்றது உங்களுக்கு தெரியும், இஸ் பெண்டிங் ஆஃப் லைட். அப்போ அந்த லைட்டு பெண்ட் ஆகும்போது அதோடைய காம்போனன்ட்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேவா, லைட் வந்து பெண்ட் ஆகும், அது ஆக்சுவலாக போக வேண்டிய பாத்துல வந்து பெண்ட் ஆகும். பெண்ட் ஆனால் அது வெறும் நீங்கள் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவீங்க. இதுவே அது பெண்ட் ஆகும்போது ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இந்த பெண்டிங் பிளஸ் ஸ்ப்ளிட் இந்த காம்பினேஷன் நம்ம என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்பர்ஷன். It is called as dispersion. So bending of light into its component color is known as dispersion. Component color na respective இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச component variations பாத்தீங்கன்னா white வந்து உங்களுக்கு என்னவா ஸ்ப்ளிட் ஆகும் தெரியும், 7 கலர்ஸ் ஸ்ப்ளிட் ஆகும், VIB GYOR. ஸோ இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு தெரியும். விப்ஜிஆர் பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். இதே மாதிரி நிறைய லைட்ஸ் இருக்கு. அந்த லைட்ஸ் வந்து அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் காம்பனன்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா ஸ்ப்ளிட்டிங் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஓகே, ஸோ எல்லா லைட்டுமே வந்து ஸ்ப்ளிட் ஆகாது, பட் ஒரு சில லைட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும்போது இட் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டிஸ்பர்ஷன். இந்த டிஸ்பர்ஷனை பற்றி நம்ம கிளியராக எங்கே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் பி லேர்னிங் இந்த டாபிக் கால்ட் அஸ் prism. ஃபார் திஸ் யூ ஹேவ் டு கன்சிடர் triangular prism. நான் இங்கே எடுத்துக்கிறேன், ஜஸ்ட் வாங்கி triangular prism. Okay, triangular prism எடுத்துக்கிறேன். Just name the prism as A, B and then C. இந்த ரீஜனை வந்து நான் ரெஃப்ராக்டிங் ரீஜன், ரொம்ப சொரசொரப்பாக இருக்கும். அந்த ப்ரிசம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ப்ரிசமோட கிராஸ் செக்ஷன் மட்டும், ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் தான் வரைஞ்சிருக்கேன். ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படின்னா 3D வந்து நீங்கள் இது வரையணும். அதுக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் என்ன நடக்குது பார்ப்போம். ஒன்ஸ் ஆல்சோ த ப்ரிசம் ஹேஸ் சம் ஆங்கிள், இட் இஸ் ஆல்சோ மார்க்ட் அஸ் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் A. ஓகே, ஸோ ஒன்ஸ் லைட் இங்கே வந்து என்டர் ஆகுது. ஓகே, ஸோ லெட் அஸ் அஸ்யூம் தட் திஸ் பாயிண்ட் as P and point of incidence as Q அப்படின்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட் வந்து இன்சிடென்ட் பாயிண்ட் Q எடுத்துங்க. ஓகே, இங்கேருந்து நீங்கள் பர்பண்டிகுலர் லைன் வந்து ட்ரா பண்ணுறீங்க. ஓகே, பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறீங்க. இந்த பர்பண்டிகுலர் லைன் கூட மேக் பண்ணுற ஆங்கிள் நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆக்சுவல் லைட் எங்கே போயிருக்கணும்னா இந்த பாத்தை வந்து இது ரீச் பண்ணி, ப்ரிசம் இல்லை அப்படின்னா அந்த பாத்தில் அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிருக்கும். ப்ரிசமோட இம்பாக்ட்னால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, லைட் ரே வந்து பெண்ட் ஆகுது, இந்த மாதிரி பெண்ட் ஆகுது அண்ட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வித் த நார்மல். அப்போ இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏபி சர்ஃபேஸ் நடக்குது. இந்த ரேயோட இம்பாக்ட் வந்து P2Q, இந்த கான்செப்ட் P2Q அண்ட் தென் Q2 ஆர்னு வச்சுங்க. இந்த பாயிண்ட் நீங்க ஆர்னு வச்சுங்க. இப்போ இந்த பாயிண்ட்லையும் ரே வந்து இப்படியே போயிருக்கு இன்கேஸ் அதோட பாத், பட் டென்சர்ல இருந்து ரேரர் மீடியம் மூவ் ஆகிறதுனால இட் வில் மூவ்ஸ். மேபி இங்க நீங்க நார்மல் லைன் எடுங்க, இங்க நீங்க நார்மல் லைன் எடுங்க, இட் வில் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். இந்த நார்மல் இருந்து வெளில வந்துடும் அண்ட் தென் P2Q R2 இந்த லைனோட எக்ஸ்டென்ஷன் நீங்க எஸ் அப்படின்னு மார்க் பண்ணுங்க. அப்போ இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கும்ல, ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால ஐ நேம் இட் அஸ் 1 and 1. இந்த பார்ட்டை நம்ம R2 எடுத்துக்கலாம், இந்த பார்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா I2. ஓகே, ஸோ வி ஹாவ் டு நேம் வாட் இஸ் தீஸ் டூ ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி இப்போ போயிருக்க பாத்துக்கும் ஆக்சுவலாக போக வேண்டிய பாத்துக்கும் உள்ள எக்ஸ்டென்ஷன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் சம் ஆங்கிள். தட் ஆங்கிள் இஸ் கால்ட் அஸ் டெல்டா. அந்த டெல்டாக்கு பேர் வந்து டீவியேஷன் சொல்லுவாங்க. ஓகே, எங்கே போச்சோ போக வேண்டுமோ அங்கே போக வேண்டிய பாத்துக்கும் இப்போ போயிருக்க பாத்துக்கும் உள்ள ஆங்கிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஸோ இன் திஸ் டயக்ராம் we will clarify everything. அதுக்கப்புறம் போகலாம். ஸோ லெட் us P, Q, R and S போட்டோமா. இந்த நார்மல் நீங்கள் N1 ஃபர்ஸ்ட் நார்மல், இங்கே இருக்க நார்மல் ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் N2 எடுத்துங்க. லெட் us நேம் தீஸ் டூ பாயிண்ட் as A, M, N எடுத்துட்டோமா O. ஸோ திஸ் இஸ் M and O just for understanding இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ திஸ் ஆங்கிள் as name it as some angle called theta. ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லா வேரியேஷன்ஸும் நம்ம என்ன பாயிண்ட் ஆகுதுனாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இதை எலாபரேட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் your P2Q அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்சிடென்ட் ரே. வாட் இஸ் யுவர் Q2R அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ராக்டட் ரே. வாட் இஸ் யுவர் R2S அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் எமர்ஜென்ட் ray. Okay, so this is incident, refracted and then emergent ray. அப்போ இது I1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அதே மாதிரி R1 என்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகே, I2 சாரி R2 என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இட் இஸ் ஆல்சோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அப்போ இந்த ரெண்டு இன்சிடென்ஸ் நீங்கள் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா this incidence takes place on surface AB this side left
இங்கே என்ன இந்த இன்சிடென்ஸ் எங்கே எக்ஸ்பிரஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா A to C. You have to clarify this. A to C. Okay. So I2ன்றது செகண்ட் டைம் ரிஃப்ராக்ட் ஆகுது. செகண்ட் டைம் ரிஃப்ராக்ட் ஆகிற ரேவை நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் எமர்ஜென்ட் ரே. அப்போ அந்த ஆங்கிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி மென்ஷன் பண்ணிருக்கோம் எமர்ஜென்ட் ரே. அப்போ அந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். வாட் இஸ் டெல்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். இட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். தென் வாட் இஸ் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சைட் டு பி ஆங்கிள் ஆஃப் தி prism. ஓகே. ஸோ நம்ம எல்லா பார்ட்ஸுமே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா அசூம் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து சில கன்வீனியன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த ப்ரிசம் கவனிங்க. என்னன்னா P to Q வந்து என்னது ரே வந்து என்ன ஆகுதுனாக்கா இன்சிடென்ட் ஆகுது. எந்த ஃபேஸிங்ல இன்சிடென்ட் ஆகுதுனாக்கா ஏபி அப்படின்ற ஃபேஸ், அதாவது அந்த ப்ரிசமோட ஏபி ஃபேஸ்ல வந்து இன்சிடென்ட் ஆகுது. அதே மாதிரி Q to R இஸ் நத்திங் பட் வாட் ரிஃப்ராக்டட் ரே. அதுக்கப்புறம் இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து உங்களுக்கு சில வந்து உங்களுக்கு A to C வந்து இன்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் R to S என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் டைம் ரிஃப்ராக்ட் ஆகுது. செகண்ட் டைம் ரிஃப்ராக்ட் ஆனால் இட் இஸ் கால்ட் அஸ் எமர்ஜென்ட் ரே. ஓகே. அப்போ ரெண்டு ஃபேஸிங் இருக்கு. இங்கே இது வந்து ஏர் மீடியம். நமக்கு வெளியில வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மெட்டீரியல், தட் இஸ் அ மீடியம். ஓகே. ஹேஸ் சம் டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதனால உங்களுக்கு இந்த கிரைட்டீரியாலாம் என்னென்னது தெரியும். ஓகே. இப்போ இந்த ப்ரிசம் இங்கே இல்லை அப்படின்னா அந்த ரே வந்து ஸ்ட்ரைட்டாக போயிருக்கும். ப்ரிசம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த பெண்ட் ஆகி உங்களுக்கு அவுட்வர்ட்ஸாக போயிருக்கு. இப்போ ஆக்சுவலாக போயிருக்க ரேக்கும் உள்ள நடுவில் இருக்க ஆங்கிள் பேர் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டு டைம் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு பாருங்க. ரிஃப்ராக்ஷன் 2 டைம்ஸ் டேக் பிளேஸ் இருக்கா. அப்போ டீவியேஷன் என்ன இருக்குனாக்கா 2 டைம்ஸ் நடந்திருக்கும். அப்போ டோட்டல் டீவியேஷன் வி ஹேவ் டு கால்குலேட். தட் இஸ் நத்திங் பட் வாட் இது ஆக்சுவல் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் டீவியேட் ஆனது இந்த போர்ஷன். அப்போ இங்க இருக்க ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெல்டா 1 ஃபர்ஸ்ட் டைம் டீவியேட் ஆயிருக்கு. இன்னும் நோட்டீஸ் பண்ணுங்க, இப்போ ஆக்சுவலா போக வேண்டிய பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மார்க் டிஃப்ரெண்ட் கலர் வருங்க. இந்த பார்ட் இந்த ஸ்ட்ரைட் லைன் இப்படி போயிருக்கு, பட் இப்படி போகல, அது பதிலாக பெண்ட் ஆகிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டெல்டா 2. ஸோ டீவியேஷன், செகண்ட் டீவியேஷன். பட் இந்த டீவியேஷன் இஸ் இந்த பாருங்க கரஸ்பாண்டிங் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த ஆங்கிள் டெல்டா 2னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இட் இஸ் ஆல்சோ டெல்டா 2. அப்போ திஸ் இஸ் யுவர் செகண்ட் டைம் டீவியேட் ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் பட் செகண்ட் டைம் உங்களுக்கு டீவியேட் ஆகியிருக்கு. ஸோ தேர்ஃபோர் டோட்டல் டீவியேஷன் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கும் we have to use some triangle logic. என்ன triangle logic யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a triangle MQR. Okay, now just simply consider a triangle. It is MQR. So இந்த triangle வந்து consider பண்ணுங்க. From this triangle you know that sum of the interior angles equal to exterior angle. So or you can say it as exterior angle of the triangle equal to sum of the opposite interior angles. அப்போ delta can be represented as delta 1 plus delta 2. So இந்த triangle எடுத்துங்க MQR. இந்த deltaன்றது இந்த triangleக்கு வெளியில இருக்கா. So exterior angle which is nothing but what sum of opposite two interior angles. So it is nothing but delta 1 plus delta 2. Now name the equation as equation number 1. Actually the angle of prism தான் இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு responsible factor, one of the responsible factor. அப்ப நம்ம இந்த a வலாம் இங்க ரிலேட் பண்ற மாதிரி we have to derive some logic. Okay, so let us consider a 4 vertices figure that is called as quadrilateral. 4 different sides இருக்கு உங்களுக்கு a q o r. So now consider a quadrilateral a q o r. Okay, பாருங்க a q o r இந்த quadrilateral எடுத்துங்க. From this quadrilateral we have learned that இங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, இது நார்மல் என்னன்னு இந்த ஆங்கிள் என்ன ஆக்சுவலி. அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? சேம் 90 டிகிரி. அதே மாதிரி இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஆல்சோ சேம் 90 டிகிரி. அப்போ இந்த லாஜிக் இருக்குனாக்கா சம் ஆஃப் தி ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் த quadrilateral is equals to what 180. So total is actually 360. So அப்போ therefore angle A plus angle 90 theta 90. So A 90 and then theta and then 90 is said to be what அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 360. So நமக்கு இங்க என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is A plus theta plus 180 equal to 360. அப்போ A plus theta is said to be 180. So we have found some conclusion. Okay, now name the equation as equation number 2. So இது நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா it is your equation number 1 அப்படின்னு எடுத்துங்க. Okay, so also consider triangle QOR. Here இருக்குங்க QOR. So consider triangle QOR. இந்த triangle வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா sum of the angles of the triangle is said to be
180. Super. அப்ப R1 theta and then R2. So it is R1 plus theta plus R2 equal to 180 degree. அப்ப therefore we can write this factor as R1 plus R2 equal to 180 minus theta. So I can also rearrange this equation. Let in the equation வந்து 2 வேண்டாம், இதை நம்ம இன்னும் rearrange பண்ணலாம். A equal to 180 minus theta. இதை நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா equation number 2 அப்படின்னு எடுத்துங்க. Okay, so this is said to be 180 minus theta. Now name the equation as 2 and name this equation as 3. So now we can equate equation 2 and 3. ஈக்குவேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கன்க்ளூஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட்டோமேட்டிக்கலி ஈக்குவல். ஸோ ஏ இஸ் நத்திங் பட் இட் இஸ் R1 plus R2. ஸோ ஈக்குவேஷன் 2 and 3 ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறம் we'll be getting the result as A equal to R1 plus R2. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் என்ன தெரியுமா, அந்த டோட்டல் டீவியேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இன்டென்ஷன். அப்போ முதல்ல இந்த இண்டிவிஜுவல் டீவியேஷன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா நமக்கு டோட்டல் டீவியேஷன் வந்து டெல்டா ஈக்குவல் டு டெல்டா 1 அண்ட் டெல்டா 2 தெரியும். சம் ஆஃப் டெல்டா 1 அண்ட் டெல்டா 2. வாட் இஸ் டெல்டா 1 அண்ட் டெல்டா 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் சம் சிம்பிள் ஆங்கிள்ஸ் லாஜிக். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட் லைன் எடுத்துங்க. இங்கே உங்களுக்கு ரெண்டு லைன் வந்து கட்டாக பாருங்க. திஸ் இஸ் ஒன் லைன் அண்ட் திஸ் இஸ் அனதர் லைன். ஓகே, ஸோ திஸ் இஸ் லைன் PQ, அப்படியே இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபுல்லாக இந்த நார்மல் லைன் எடுத்துங்க. இங்கே என்ன ஆங்கிள் இருக்கு? What is angle? I1. So in the two angles வந்து இது ரெண்டு ஈக்குவல் தானே. So therefore angle I1 is equals to angle delta 1 plus R1. So that is vertically opposite angles are equal. That is delta 1 plus R1. So from this result, what is delta 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is I1 minus R1. Okay, name the equation as equation number 5. அதே மாதிரி இந்த பாயிண்ட் வாங்க, இங்க வாங்க. The total angle என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is I2 plus delta 2. இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, wait. So அதோட I2. So this is I2 and this is nothing but what அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா delta 2 plus R2. So it is delta 2 plus R2. From this இது என்ன இம்ப்ளை ஆச்சு? Again இது என்ன இம்ப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, delta 2 equal to I2 minus R2. So this is equation 6. Now just substitute your equation 5 and 6 in your equation number 1, first equation, total deviation. So what is our total deviation? Total deviation is said to be, it is delta 1 and delta 2. Now what is delta 1? It is I1 minus R1 plus it is I2 minus R2. Okay, the I factors are segregate பண்ணுங்க, அதே மாதிரி R factors வந்து segregate பண்ணுங்க. That is, it is I1 plus I2. Similarly plus தான், பட் ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால காமனா வெளியே எடுத்துக்கலாம். So it is negative of R1 plus R2. So I took it as common. அதே மாதிரி இங்க பாருங்க, R1 plus R2 is nothing but what? A. So we can replace this equation I1 plus I2 minus of A. So this is your total deviation produced by the prism. Net deviation produced by the prism. So we can also infer some other information from this deviation. So for example, எப்போ உங்களுக்கு minimum deviation takes place ஆகும்? What is the condition for minimum deviation? ஏன்னா deviation அப்படின்றது either it is maximum or it can be what? Minimum. ஸோ அப்போ மினிமம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. இப்போ இங்கே இருக்க ஆங்கிள் ரிஃப்ராக்ட் ஆகுது, எமர்ஜ் ஆகுது. இப்போ நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற வேரியேஷன்ஸ் அங்கே இருக்கும். So for a particular position, you will be getting angle as minimum deviation. And the minimum deviation na enna அப்படிங்கற calculate. Now what is the condition for this deviation should be minimum? Okay, so this is nothing but condition for minimum deviation. Okay, condition for minimum deviation. உங்களுக்கு deviation எப்போ மினிமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய angle of incidence-உம் angle of emergence நம்ம I1 I2 மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது உங்களுடைய டீவியேஷன் வந்து மினிமமாக இருக்கும். அண்ட் வேற என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரிஃப்ராக்டட் ரே இருக்குல்ல, ரிஃப்ராக்டட் ரே ஷுட் பி parallel to DC. டிசின்னா நம்ம இங்கே பேஸ் எடுத்துருக்கோம் பாருங்க, இந்த பேஸுக்கு வந்து பேரலாக இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட்
condition for minimum deviation. அப்போ deviation minimum இருக்கும்போது நம்ம அந்த டெல்டாவை நம்ம remove பண்ணணும். ஏன்னா வேற என்ன இம்ப்ளை ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த டெல்டா என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but which implies that the delta which implies that it is delta m. That is delta m அப்படின்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா minimum deviated variation. அப்போ நம்மளுடைய கண்டிஷன் படி நம்ம இந்த கண்டிஷன் படி நம்ம யூஸ் பண்ணலாம். That is we know that delta is I to be it is I1 plus I2 minus of what? A. ஆல்சோ இதுல ஆல்சோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்டர் ரே வந்து பேரலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா this R1 R2 are said to be what? Equal. பேரலா இருந்தா R1 R2 are said to be equal. அப்போ this is also another condition. R1 R2 are said to be equal. So therefore இங்க என்ன வரும் பாத்தீங்கன்னா I and I நம்ம அசம்ப்ஷனுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா which is equals to common sum I அப்படின்னு எடுத்துக்கலாம். So therefore we can get the result as ஏன்னா I1 I2 are equal. So I plus I will be 2I minus of A. So this is nothing but what? This is nothing but what? Delta M. So this is a minimum deviation way. Okay. So இதுல இருந்து இன்னொரு சில விஷயத்தை நம்ம இன்ஃபர் பண்ண முடியும் parallel என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம I think equation 4 நினைக்கிறேன் செக் பண்ணுங்க equation 4 in equation 4 R1 plus R2 is said to be நம்ம A ன்னு சொல்லிட்டோம். So in the condition படி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா what is your A? It is 2 times of R is said to be A. From this A is R is said to be A by 2. So இது ஒரு ரிசல்ட்டா வச்சுங்க நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். ஓகே இது ரிசல்ட்டா வச்சுங்க. Now from this equation what is angle of incidence அப்படின்னு பாத்தீங்கன்னா it is delta M plus A whole divided by 2. We will get the condition we will get the angle of incidence as well as angle of refraction. Minimum deviation எப்ப இருக்கும்போது incident angle என்ன refracted angle என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். Okay, since we know that according to Snell's law how the refraction takes place. Okay, the Snell's law யூஸ் பண்ணி refraction எப்படி takes place ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். Since we know that what is the condition? First time in the phase என்ன takes place ஆகுது எப்படி நடக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணலாம். Okay, so since we know that according to Snell's law maybe we will name it as this as refractive index n1 and this portion இதோட refractive index நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா n2 அப்படின்னு எடுத்துங்க. இந்த prism ஓட எனக்கு நான் தெரியல. ஸோ இந்த prism ஓட refractive index நம்ம என்ன பண்ணலாம் n2 எடுத்துங்க. அப்போ n2 நம்ம mu n யூஸ் பண்ணிருந்தோம் factors, right? So it is nothing but n and then this is nothing but what? 1. R ஓட refractive index நமக்கு தெரியும், it is 1. இதோட refractive index நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா n அப்படின்னு எடுத்துங்க. So therefore since we know that it is n1 sin of I, it is n2 sin of R. So this is nothing but according to Snell's law. What is n1? It is 1. What is sin of I? It is what is the result? It is delta m plus A divided by 2 is equals to n2 is simply n and what is R அப்படின்னு பாத்தீங்கன்னா it is sin of A divided by 2. Okay, so we have got some result. Since we know that according to small angle approximation sin of angle is approximated to angle theta. That is sin of theta is approximated to theta. இந்த ரிலேஷன் என்னவா சேஞ்ச் ஆகுது பாருங்க. இது 1 இன்டுனா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டு அப்ப இங்க இருக்க இந்த sin of theta வந்து என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா சிம்பிளி கவனிங்க. இந்த sin of theta என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா it is simply this factor. இங்க இருக்க sin of theta என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா a by 2. அப்ப இங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா it is 1 into it is delta m plus a whole divided by 2 which is nothing but n into it is sin of a by 2 வந்து simply என்ன ஆகும் பாத்தீங்கன்னா it is a by 2. So இது 1 தானே ப்ராடக்ட் தான். So we will erase it. அதே மாதிரி இந்த half என்ன ஆயிடும் cancel out ஆயிடும். So we will be getting the result as delta m plus a is nothing but n times of a. The a factor 2 times இருக்கா, you can bring them. நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா டிவியேஷன் எவ்வளவு மினிமமா இருக்கும் அந்த ரிசல்ட் தான் கால்குலேட் பண்ண போறோம். So we want delta. So அப்ப delta m இந்த பக்கம் வச்சிட்டு n times of a minus of a. If I took a as common factor, it is n minus 1 times of a. It is delta m. So this relation is said to be relation for angle of minimum deviation. முன்னாடி நம்ம டெல்டா போட்டிருப்போம். That is 2i minus a. அது sorry அதுல that is I1 plus I2 minus of a. That result is said to be angle of deviation and this is said to be angle of minimum deviation. அப்போ ஜெனரலா என்ன பண்ணிருப்பாங்க சில புக்ஸ்ல இந்த m மென்ஷன் பண்ணாமலே இந்த ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா we have to understand that delta is nothing but what angle of deviation அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகேவா?
சிம்பிள் லாஜிக் தான், அது மட்டும் பார்த்துங்க. ஓகே, ஸோ ஆல்சோ இன்னொரு கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் இதில் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்றத நான் ஆல்ரெடி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒயிட் லைட் வந்து என்னவா பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7 கலர்ஸாக ஸ்பிட் ஆகும். அப்போ அந்த மேக்ஸிமா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைலட். ஏன்னா அந்த பேட்டர்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டரில் இருக்கும். தட் இஸ் நீங்கள் விப்ஜிஆர்னா மேலே இருந்து எழுதுறாங்க. இட் இஸ் நத்திங் பட் BIBGYOR. இந்த பேட்டர்ன் இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ வைலட் லைட்டுக்கு லீஸ்ட் வேவ் லென்த் இருக்கும், ரெட் லைட்டுக்கு வந்து அதாவது லார்ஜர் வேவ் லென்த் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த லைட் வந்து உங்களுக்கு லார்ஜர் வேவ் லென்த் இருக்கும் அது வந்து என்ன ஆகுனா கம்மியாக டிவேட் ஆகும், லீஸ்டாக இருக்கிறது வந்து என்ன ஆகுனாக்கா மோஸ்டாக டிவேட் ஆகும். அப்போ இந்த டீவியேஷன் எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னும் போது இந்த ப்ரிசமுடைய ஒரு பவர் வருது. நம்ம ஆல்ரெடி இந்த சக்திமான் கான்செப்ட் பேசியிருக்கோம். ஒரு லென்ஸோடைய கன்வர்ஜிங் டைவர்ஜிங் பவர் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய லென்ஸோடைய பவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லைக் தட் இந்த ப்ரிசமுடைய டிஸ்பர்சிங் எபிலிட்டி தான் நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பர்சிவ் பவர். ஓகே, ஸோ டிஸ்பர்சிவ் பவர் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வில் பி லேர்ன் அபவுட் அ கான்செப்ட் கால்டு ஆங்குலர் டீவியேஷன். ஓகே, ஆங்குலர் டீவியேஷன். அப்போ எந்த அளவுக்கு டீவியேட் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் திஸ் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். திரும்ப நான் அந்த டெல்டா அதே ப்ரிசம் வரையிறேன், ஏன்னு மார்க் பண்ணுங்க. ஸோ ஒயிட் லைட் வந்து உங்களுக்கு இன்சிடென்ட் ஆகுது, திஸ் இஸ் W. ஒயிட் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது. நம்ம படிச்ச கான்செப்ட் படி டிஸ்பர்ஸ் ஆகுதுன்னா ஒரே லைன் மட்டும் தான் போடுவீங்க ரிஃப்ராக்ட் ஆகும்போது. பட் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க பேரலா இட் கெட் டிஸ்பர்ஸ். இப்போ டிஸ்பர்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல வெயிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதனால நிறைய கலர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட லாஜிக் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் VIBGYO. இது என்னன்னா GR பேட்டர்ன் வந்து இப்படி ஃபார்ம் ஆகும். அப்போ உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக போக வேண்டிய பார்த்து இப்படி பெண்டா இருக்கு உங்களுக்கு. அப்போ இந்த போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீவியேஷன் ஆஃப் வயலட் லைட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டீவியேஷன் ஆஃப் ரெட் லைட். ஸோ அப்போ அந்த இடத்துல டெல்டா R அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டீவியேஷன் ஃபார் ரெட் லைட், டெல்டா V என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டீவியேஷன் ஃபார் வயலட் லைட் அப்படின்னு தெரியும். ஓகே, அப்போ இந்த பேட்டர்ன்ல எந்த லைட்டுக்கு எந்த கலருக்கு வந்து மினிமம் டீவியேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எல்லோ. நம்பர் படி பார்க்காதீங்க, வேவ் லென்த்தோட ரேஞ்சிங் படி பாருங்க. ஏன்னா வேவ் லென்த்தோட ரேஞ்சிங் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து விசிபிள் ரேஞ்சுன்னு சொல்லுவோம்ல. இட் ஹாஸ் 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர். 700 நானோமீட்டர் இந்த ரேஞ்சிங்ல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வயலட்டோட எல்லோட கலர் வந்து பாத்தீங்கன்னா மிடில் லை ஆகும். இட் இஸ் கால்ட் அஸ் ஆவரேஜ் டீவியேஷன். அப்போ இங்க இருக்க அந்த எல்லோ கலர் வந்து என்னவா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, இங்க வந்து எல்லோ லைன் இருக்கும். இப்போ இந்த எல்லோ லைனை நம்ம என்ன சொல்லலாம் இங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டெல்டா Y அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ now we will define a concept called angular deviation. தீட்டா அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம இங்க டிஃபைன் பண்ணோம். வாட் இஸ் தீட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள்னா ரேஞ்ச், எந்த ரேஞ்சுக்குள்ள டிவைட் ஆயிருக்கு. அப்போ மேக்ஸிமம் minus minimum. So it is nothing but angular அப்படின்னும் போது it is maximum deviation, or we can write it as like this: deviation maximum value minus deviation minimum value. அப்ப deviation maximum அப்படின்றது violet light, deviation minimum அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா red light. அப்ப theta அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா it is delta V minus delta R. அப்ப அந்த டெல்டாக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is angular deviation. Okay, so this is angular deviation. இப்போ angular deviation தான் தெரிஞ்சிருக்கு, அந்த prismோட angular deviation இருந்து இன்னும் அதோட dispersive power நமக்கு தெரியல. அப்போ theta அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா it is delta V minus delta R, அந்த ரேஞ்சிங். ஸோ மேக்ஸிமம் வேல்யூக்கும் மினிமம் வேல்யூக்கும் நடுவில் இருக்க டிவியேஷன் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட் இஸ் தட் ஆங்குலர் டிவியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னொரு ஃபேக்டர் இருக்கு, தட் இஸ் வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்டா ஒய். நடுவில் ஒன்று டிஃபைன் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மீன் டீவியேஷன். மீன் டீவியேஷன் என்னது, ஆவரேஜ் வேல்யூன்னு தெரியும்ல. அப்ப அந்த ஆவரேஜ் வேல்யூவை மேத்தமெட்டிக்கலா நம்ம எப்படி காமிக்கலாம்னு பாத்தீங்கன்னா டெல்டா ஒய் இஸ் எட் பி டெல்டா வி பிளஸ் டெல்டா ஆர் டிவைடட் பை 1 2. அப்போ மேத்தமெட்டிக்கலா நீங்க இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் டெல்டா ஒய். ஸோ அப்போ அக்கார்டிங் டு த டெஃபினிஷன் வாட் இஸ் டிஸ்பர்சிவ் பவர், இந்த பிரிசமோடைய ஹோல் டிஸ்பர்சிங் எபிலிட்டி. அப்போ அந்த டிஸ்பர்சிவ் பவரை நம்ம எப்படி டிஃபைன் நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒமேகா. Omega equal to, it is a ratio of angular deviation to mean deviation. So it is nothing but theta divided by delta y. What is theta அப்படினு பாத்தீங்கன்னா it is a maximum, it is a delta v by delta r divided by delta y. What is our delta v அப்படினு பாத்தீங்கன்னா according to our relation what is delta, it is minimum deviation நம்ம derive பண்ண பாருங்க. What is delta, it is n minus 1 times of a.
அப்போ இந்த n minus 1 டைம்ஸ் அப்படின்னும் போது இட் இஸ் நத்திங் பட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n of v minus 1 times of a minus of n of r minus 1 times of respective values a divided by n of y minus 1 times of a. இந்த ஹோல் ஐடியால a கான்ஸ்டன்டா இருக்கா, காமன் ஃபேக்டர், அதை வெளில எடுத்து என்ன பண்ணுங்க, ஏவை கேன்சல் அவுட் பண்ணுங்க. அப்ப ஏவை கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங், அதே மாதிரி பாருங்க, இங்க -1 இருக்கும், அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும் பாருங்க, இட் இஸ் nb minus 1 minus of nr plus 1 divided by ny minus 1. okay, it is ny minus 1. so அப்ப ny minus 1 பண்ணீங்கன்னா this factor, these two factors getting cancelled. அப்ப இது nb minus nr divided by ny minus 1. so this is our omega. omega அப்படின்றத நம்ம என்ன டிஃபைன் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா dispersive power. so omega is said to be dispersive power. okay, so this is nothing but ability of the prism to disperse, that is split the light into its component colors. அப்ப நம்ம ஓவரால் அந்த ப்ரிசம்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு மெட்டீரியல்ல லைட் நடுவில் பிளேஸ் பண்ணீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ரிஃப்ராக்ஷன் கூடவே ஸ்பிளிட்டிங் டேக்ஸ் பிளேஸ் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்பர்ஷன். அந்த டிஸ்பர்ஷன் எஃபெக்ட்டை நம்ம ப்ரிசம்ல அப்சர்வ் பண்றோம். தட் இஸ் வாட் அப்படின்றத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ இந்த கால்குலேஷனுக்கு த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டீவியேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் மினிமமா எவ்வளோ டிவியேட் ஆகும்னு கண்டுபிடிச்சோம், தென் அந்த ரேஞ்ச் ஆஃப் டீவியேஷன், தட் இஸ் ஆங்குலர் டீவியேஷன் கண்டுபிடிச்சோம், தென் மீன் டீவியேஷன். At last we have found the power, ability of the prism. So it is a overall topic of the prism. Okay, any doubt? Okay, fine. இதுவா ஒன்றும் இல்லை, dy அப்படின்னும் போது அந்த டெல்டாக்கு நம்ம ஜெனரல் டெஃபினிஷன் கொடுத்தோம், இட் இஸ் n minus 1 times of a. அப்போ ரெஸ்பெக்ட் டு v போடும்போது என்ன பண்ணலாம், இந்த ஃபேக்டர்ஸ்ல v எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ரெஸ்பெக்டிவ் r போடும்போது ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ், ரெஸ்பெக்டிவ் y போடும்போது ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ், அவ்வளவு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் சிம்பிள் கேன்சலேஷன் பண்ணீங்கன்னா வில் பி கெட்டிங் இருக்கு. வேற ஏதாவது டவுட் இருக்கா?